ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதை உண்மையுருவில் 2வது அத்தியாயம் 64வது ஸ்லோகம். ராகத்வேஷ விமுக்தைஸ்து விஷயான் இந்திரியைஷரன் ஆத்மவஷ்யைர் விதேயாத்மா பிரசாதம் அதிகச்சதி. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். எல்லா விதமான வெறுப்புகளிலிருந்து விடுபட்டு விடுதலைக்கான விதிகளால் புலன்களை கட்டுப்படுத்துபவன் கடவுளின் முழு கருணையை அடைய முடியும். பொருளுரை: ஒருவன் சில செயற்கையான வழிமுறைகளின் மூலம் புலன்களை பலவந்தமாக கட்டுப்படுத்தினாலும் பகவானின் திவ்யமான தொண்டில் புலன்களை ஈடுபடுத்தாதவரை வீழ்ச்சி அடைவதற்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு என்பது ஏற்கனவே விளக்கப்பட்டது. பூரண கிருஷ்ண உணர்வு உள்ளவன் புலன்கள் நிலையில் இருப்பது போல தோன்றினாலும் கிருஷ்ண உணர்வின் காரணத்தால் புலனுகர்வு செயல்களில் அவனுக்கு பற்றில்லை. கிருஷ்ண பக்தன் கிருஷ்ணரது திருப்தியை மட்டுமே கருத்தில் கொள்கிறான், வேறு எதையும் கருத்தில் கொள்வதில்லை. எனவே அவன் எல்லா வெறுப்புகளுக்கும் அப்பாற்பட்டவன். விரும்பத்தகாத செயல் என்று கருதப்படும் எந்த செயலையும் கிருஷ்ணர் விருப்பப்பட்டால் பக்தனால் செய்ய முடியும். மேலும் தனது சொந்த திருப்திக்கு விரும்பத்தக்க செயல் என்று கருதப்படும் செயலை கூட செயல் என்று கருதப்படும் செயலை கூட கிருஷ்ணர் விரும்பாவிடில் அவன் செய்ய மாட்டான். எனவே கிருஷ்ணரின் வழிகாட்டலின்படி மட்டும் நடப்பதால் செயல்படுவதும் செயல்படாமல் இருப்பதும் அவனது கட்டுப்பாட்டில் உள்ளது. பகவானின் காரணமற்ற கருணையே இத்தகு உணர்விற்கு காரணமாகும். புலனுகர்ச்சியில் பற்று கொண்டுள்ள போதும் பக்தனால் இக்கருணையை பெற முடியும். நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணபேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாஸ் ஸ்வாமி நாமினே. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணபேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादि पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. रागद्वेष विमुक्तैस्तु विषयान इंद्रियैश्चरन् ஆத்மவஷ்யைர் விதேயாத்மா பிரசாதம் அதிகச்சதி. எல்லா விதமான வெறுப்புகளிலிருந்து விடுபட்டு விடுதலைக்கான விதிகளால் புலன்களை கட்டுப்படுத்துபவன் கடவுளின் முழு கருணையை அடைய முடியும். ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே பகவத்கீதையோட 2வது அத்தியாயத்தை தொடர்ந்து கேட்குறோம். கடந்த நிகழ்ச்சியில் இதுக்கு முன்னாடி 2 ஸ்லோகங்கள் கேட்டோம். ரொம்ப பிரபலமான ஸ்லோகங்கள். தியாயத்தோ விஷயான் பும்ச சங்கஸ்தே சுபஜாயத்தை சங்கா சஞ்சாயத்தை காம क्रोधो विजायते क्रोधात् भवति समोहा स्मृति विभ्रमः स्मृति भ्रंशात् बुद्धिनाशो புத்திநாசாத் பிரணஷதி. புலநோக்கு பொருட்களை சிந்திப்பதால் மனிதன் அதன் மேல் பற்றுதலை வளர்த்துக் கொள்கிறான். அந்த பற்றுதலிலிருந்து காமமும் காமத்திலிருந்து கோபமும் தோன்றுகின்றன. கோபத்திலிருந்து பூரண மயக்கமும் மயக்கத்தினால் நினைவு இழப்பும் ஏற்படுகின்றன.
நினைவு குழம்புவதால் அறிவு இழக்கப்படுகிறது. அறிவு இழக்கப்பட்டவுடன் ஒருவன் மீண்டும் ஜட வாழ்க்கையில் வீழ்கிறான். ஸோ இப்போது இந்த பகவத்கீதையோட 2வது அத்தியாயத்தில் ஒரு கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்று இருக்கக்கூடிய ஒரு விடுதலை அடைந்த ஆத்மாவை பற்றி விவரித்து கொண்டு வரார். இந்த குறிப்பிட்ட ஸ்லோகம் இன்னைக்கு அதே மாதிரி பகவானுடைய முழு கருணையை பெறுவதற்கு என்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறார். எல்லா விதமான வெறுப்புகள், ராக துவேஷ, ராகன்னா பற்று, துவேஷ அப்படின்னா வெறுப்பு. ஸோ ராகத்வேஷ முக்தி அப்படின்னா அதிலிருந்து விடுபட்டு இருக்கிறது. ஸோ இந்த ரெண்டுலேருந்தும் விடுபட்டு இருக்கணும். அதே சமயத்தில் விஷயான் இந்திரிய ஈஸ்வரன். ஸோ இந்த புலன்கள் விடுதலைக்கான விதிகளால் இந்த பௌதிக பந்தத்தில் இருந்து மோட்சம் பெறுவதற்கு இந்தந்த விதிமுறைகள் எல்லாம் கடைபிடிக்கணும்னு சாஸ்திரங்கள் நமக்கு வகுத்து கொடுக்கிறது. ஸோ அதை பின்பற்றி இந்த புலன்களை கட்டுப்படுத்துபவன் கடவுளின் முழு கருணையை அடைய முடியும். பிரசாதம் அதிகச்சதி. ஸோ இங்கே சில பிரபுபாதர் பொருளுரையில் ஏற்கனவே நம்ம கேட்ட ஸ்லோகங்களினுடைய அந்த கருத்துக்களை இங்கே நினைவுபடுத்துகிறார். ஏன்னா புலன் கட்டுப்பாடு அப்படின்றத முன்னாடியே நம்ம பல ஸ்லோகங்களில் கேட்டிருக்கோம். ஸோ இந்த புலன் கட்டுப்பாடு அப்படின்றது ஏற்கனவே யாருக்காவது ஞாபகம் இருக்கா? என்ன உதாரணம், யாரை உதாரணம் காட்டணும்? இப்போ இங்கே பிரபுபாதர் சொல்கிறார், பகவானின் திவ்யமான தொண்டில் புலன்களை ஈடுபடுத்தாதவரை வீழ்ச்சி அடைவதற்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு. என்னதான் நீங்கள் இயந்திரத்தனமாக நீங்கள் புலன்களை கட்டுப்படுத்தினா, இந்த உடல் ஒரு மெக்கானிசம் மாதிரி வச்சுட்டு அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும், கட்டுப்படுத்தணும்னு நினச்சிங்க, அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டீங்க அப்படின்னா, ஆனால் அதே சமயத்தில் கிருஷ்ண தொண்டில் ஈடுபடலை, கிருஷ்ண சேவையில் ஈடுபடலை அப்படின்னா வீழ்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு உதாரணம் பிரபுபாதர் கொடுத்துருந்தார் ஒரு பொருளுரையில். ஜஸ்ட் ஒரு 4-5 ஸ்லோகங்களுக்கு முன்னாடி நம்ம படித்தோம். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? எக்ஸாக்ட்லி, விஸ்வாமித்திரர் கிட்டத்தட்ட ஒரு 60,000 வருஷம் தவம் புரிகிறார். தவம்ன்றது சும்மா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கண்ணு காலை எல்லாம் மடக்கி உட்காந்துட்டு எழுந்திரிச்சு அப்புறம் எல்லா புலனின்ப செயல்களையும் ஈடுபடுறது அப்படி கிடையாது. முற்றிலுமாக எல்லாத்தையும் திறந்துட்டு, முற்காலத்தில் எல்லாம் தவம் புரிகிறதுன்னா பெரும்பாலும் நார்த் இமயமலைக்கு போயிடுவாங்க. ஹரித்வார், ரிஷிகேஷ் அந்த மாதிரி பகுதியில் போயிட்டு தனிமையான இடத்துல உட்காந்து அந்த தவங்களை புரிவாங்க. ஸோ விஸ்வாமித்திரர் அந்த மாதிரி தான் கடுமையான தவம் புரிகிறார். ஸோ இந்த ரிஷிகள் முனிவர்கள்லாம் தவம் புரிகிறாங்க அப்படின்னா அந்த தவத்தினால அவங்களுக்கு பலம் கிடைக்கும். அவங்க ரொம்ப அதீதமான சக்தியை பெறுவாங்க. ஸோ அந்த சக்தியை கொண்டு அவர்கள் முதல்ல அவங்களுடைய இலக்கு இந்திரனுடைய சீட்டை காலி பண்ணிவிட்டு அங்கே நம்ம உட்காரணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா இந்திர பதவி அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு பல பேர் அந்த மாதிரியான அந்த யோகிகளுடைய கனவு.
ஏன்னா இந்திரன் அப்படின்றது நம்ம வந்து சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் ரொம்ப பெரிய ஒரு பதவி இந்த பௌத்திக உலகத்தில். ஏன்னா இருக்கிற மற்ற 33 கோடி தேவர்களும் இந்திரன் முன்னாடி வந்து விழுந்து வணங்கி அவருக்கு மரியாதை செலுத்தக்கூடிய நிலை அது. எல்லாருக்கும் ராஜா, எல்லா மற்ற தேவர்களுக்கும் ராஜாவாக இருக்கிறார். இருக்கிறதுலே மிகச்சிறந்த சபை அந்த அசம்பிளி ஹால் இந்திரனது தான். இருக்கிறதுலே மிகச்சிறந்த தோட்டம், இருக்கிறதுலே எல்லாத்துலேயும் சிறந்தது என்ன இருக்கோ இந்த படைப்பில் அதெல்லாம் இந்திரன் வந்து அனுபவிச்சிட்ருக்கிறார். மிகச்சிறந்த ஊர்வசி, ரம்பா, இந்த மாதிரியான அப்சரைகள் அங்கே தான் இருக்காங்க. எல்லாமே இந்திரனுடைய திருப்திக்காக தான் இருக்காங்க. ஸோ இப்படி மிகச்சிறந்த இசை கலைஞர்கள் எல்லாமே இந்திரனுக்கு அனுபவிக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி அனுபவிக்க எல்லாமே இருக்குது. அனுபவிக்க முடியாதது எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு பெரிய நிலை. ஸோ அந்த பதவியை பறிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் விஸ்வாமித்திரர் மாதிரி கடுமையாக யாராவது தவம் புரிகிறாங்க அப்படின்னா உடனே இந்திரனுக்கு வந்து அலாரம் அடிக்கும். கவனமாக இங்கே ஒருத்தர் ரொம்ப தவம் புரிஞ்சிட்ருக்கிறார், உன்னோட பதவிக்கு ஆபத்து வந்தாலும் வரலாம், எச்சரிக்கையாரு அப்படின்னு சொல்லி உடனே அவர் என்ன பண்ணுவார், ஊர்வசி, ரம்பா, மேனகா இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்களை கூப்பிட்டு, ஓகே இப்போது உன்னோட வேலை அங்கே விஸ்வாமித்திரர் தவம் பண்ணிகிட்ருக்கிறார், அவருடைய கவனத்தை திசை திருப்பு, அவருடைய தவத்தை கலைச்சி விட, அவரை புலன் இன்பத்துக்கான ஆசையை தூண்டு அப்படின்னு சொல்லி இந்திரன் அனுப்பி வைப்பார். ஸோ அப்படி அந்த உதாரணம் நம்ம பார்த்தோம். ஸோ இது யாருக்கு அப்படின்னா, இந்த பகவானுடைய தொண்டில் ஈடுபடாமல் தியான யோகிகள், ஞான யோகிகள், இவங்க எல்லாம் இந்த தன்னுடைய உடல் பலத்தால், மனபலத்தால் ஏன்னா நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னு பெரும்பாலும் முயற்சிக்கக்கூடியவர்கள். ஸோ அவங்க இந்த மாதிரி இது ரொம்ப கடுமையான ஒரு முயற்சி தான். இப்படி 60,000 வருஷம்லாம் உட்காந்து தவம் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ ஆனாலும் அந்த மாதிரி ஒருத்தர் கடுமையான தவம் புரிஞ்சால் கூட கொஞ்சம் ஒரு இந்த மாதிரி இப்போ ஒரு விஷயம் அந்த மாதிரி அல்லது ஏதோ ஒரு சூழல் அங்கே உருவாகும்போது அவங்களுடைய அந்த தவம் எல்லாம் கலைஞ்சு போய் அவங்க மறுபடியும் புலன் இன்பத்துக்கான செயல்களில் ஈடுபட ஆரம்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி ஸ்ரீமத் பாகவத்தில் இன்னொரு உதாரணம் இருக்குது. இன்னொரு ரிஷி, அவர் வந்து தண்ணிக்குள்ளே போயிடுவார். வெளியில் உட்காந்தா தானே பிரச்சனை. ரம்பா, ஊர்வசி, மேனக்கெல்லாம் தண்ணிக்குள்ளே போயிடுறேன், நான் ரொம்ப ஆழத்தில் போய் உட்காந்துட்டு தண்ணியில் உட்காந்துட்டு நான் தவம் பண்ணுறேன்னு இருப்பார். யார் தெரியுமா? ஸோ எக்ஸாக்டாக. ஸோ அவருக்கு என்ன ஆகும், 2 மீன்கள் வந்து புலன் இன்பத்தில் ஈடுபடுறத பார்த்துட்டு அவரோட சிந்தனை எங்கேயோ போய் அவர் என்ன பண்ணுவார், வெளியில் வந்துட்டு அவர் 50 பேரை கல்யாணம் பண்ணிக்குவார். 50 ஒரு ராஜாவோட மகள்கள் 50 பேரை எல்லோரையும் கல்யாணம் பண்ணிவிட்டு அவருடைய வாழ்க்கை இந்த புலன் இன்பத்தை நோக்கி போயிடும். ஸோ அந்த மாதிரி
நிறைய பேர் இந்த பக்தி தொண்டு அப்படின்ற ஒரு பாதையை பின்பற்றாத பட்சத்தில், காரணம் இந்த பக்தி தொண்டு தான் இந்த புலன்களை சரியான முறையில் தூய்மைப்படுத்தி அது பக்தி தொண்டில் ஈடுபட வைக்கிறது. இந்த புலன்கள் அப்படின்றது தூய்மைப்படுத்தப்படணும். தூய்மைப்படுத்தாமல் நம்ம அதை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப சிரமம். புலன்கள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஸோ அதனால் பக்தி தொண்டு அப்படின்றது அதை விட சக்தி வாய்ந்தது. அதனால் இந்த பக்தி தொண்டு என்ன பண்ணுறது, பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தும் போது அது எந்த புலனாக இருந்தாலும் சரி, அது நம்முடைய நாக்காக இருக்கலாம், நம்முடைய கண்களாக இருக்கலாம், அல்லது எந்த புலன்களாக இருந்தாலும் பகவானுடைய பக்தி தொண்டில் அது ஈடுபடும் போது அந்த புலன் தூய்மை அடைகிறது. அது பௌதிக புலனின்பத்திற்கான ஆசைகளிலிருந்து கிருஷ்ண சேவையில் ஈடுபடணுன்ற ஆசையை வளர்த்து கொள்வது. ஸோ அப்போது இந்த மாதிரி தூய்மை அடையாத புலன்கள், அதாவது கிருஷ்ண உணர்வில் ஈடுபடாத புலன்கள் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அது கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அதுவும் ஒவ்வொரு புலன்களும் ஒவ்வொரு திசையில் எழுத்துட்டு போகும்போது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இங்கே அந்த உதாரணம் முன்னாடி நமக்கு கொடுத்ததை இங்கே பிரபுபாதர் நினைவுபடுத்துகிறார். பூரண கிருஷ்ண உணர்வு உள்ளவன் புலன்களின் நிலையில் இருப்பது போல தோன்றினாலும், அதே சமயத்தில் அதர் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ண உணர்வில் இருக்கிறவர் பார்க்குறதுக்கு எல்லா ஒரு பௌதிகவாதி போல் பௌதிகமான செயல்களில் ஈடுபடுற மாதிரி தெரியும். இப்போ பக்தர்களை பாருங்கள், அவங்க வண்டி ஓட்டுறாங்க, வீடு கட்டுறாங்க, அவங்க ஏன்னா செயல்கள் வெளிப்புறமான செயல்களை பார்க்குறதுக்கு ஒரு பௌதிகவாதி போல், ஒரு புலனின்பத்தில் ஈடுபடுறவர் போல தான் இருக்கும். ஆனால் அவருடைய நோக்கம் முற்றிலும் கிருஷ்ண சேவை, கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணுன்றதும் ஆகத்தான் இருக்குது. ஸோ எல்லாரும் போல் சாப்பிட்றாங்க, எல்லாரும் போல் பல இடங்களுக்கு பயணம் பண்ணுறாங்க, எல்லாரும் போல் கடைக்கு போய் பொருட்கள் வாங்குகிறாங்க. பார்க்குறதுக்கு வெளிப்புறத்தில் ஒரு பௌதிகவாதியை போல், ஒரு புலனின்பத்துக்காக ஈடுபடுற போல் தெரியும். ஆனால் அவர்கள் முழுக்க முழுக்க கிருஷ்ண உணர்வில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்காங்க. ஸோ கிருஷ்ண உணர்வின் காரணத்தால் புலனுகர செயல்களில் அவர்களுக்கு பற்றில்லை. இப்போ கிருஷ்ண உணர்வு அப்படின்றது என்னது, உயர்ந்த சுவையை கொடுத்துருது. உயர்ந்த சுவை கிடைக்கும்போது அவங்க புலனின்பம் அப்படின்றது தாழ்ந்த சுவை, அது பௌத்திகமானது. கிருஷ்ண உணர்வு அப்படின்றது எல்லா புலன்களையும் தூய்மைப்படுத்தி எல்லா புலன்களையும் திருப்திப்படுத்தும் வகையில் அது உன்னதமான திவ்யமான செயலாக இருக்கும் பட்சத்தில் அது இந்த பௌதிக செயல்களிலிருந்து, பௌதிக பந்தத்திலிருந்து முற்றிலுமாக விடுபட வைக்கக்கூடியதாகவும் இருக்குது. அதனால தான் கிருஷ்ண பக்தன் கிருஷ்ண திருப்தியை மட்டுமே கருத்தில் கொள்கிறான். இப்போ கிருஷ்ணருக்கு திருப்திப்படுத்தும் பட்சத்தில் அது இதுதான் அப்படின்றது இல்லை. என்ன கிருஷ்ணர் விருப்பப்பட்டு சொன்னாலும் அதை அவன் செய்ய தயாராக இருக்கான். தனக்கு விருப்பம் இருக்குது இல்லைன்றதை பற்றி கூட அவன் பொருட்படுத்துறது கிடையாது. கிருஷ்ண பக்தன் அப்படின்றவன் தனக்கு விருப்பம் இருக்குது, நம்ம விரும்புகிறோம் விரும்பலை அப்படின்றத பற்றியும் அவன் பொருட்படுத்துறதில்லை. இப்போ கிருஷ்ணருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அது செய்ய தயாராக இருக்கான். என்ன உதாரணம் நம்ம கேட்டோம், அதுவும் அந்த சமயத்தில் நம்ம கேட்டோம். அதுக்கு ஒரு உதாரணம்,
சைத்தன்ய சரிதாமிர்தத்திலிருந்து கோவிந்த அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபுவோட சீடர், சைத்தன்ய மகாபிரபுவுக்கு பர்சனல் அசிஸ்டண்ட்டாக சேவை புரிஞ்சிட்டு இருந்தார். ஸோ மகாபிரபு வந்து சங்கீர்த்தனை பண்ணி ரொம்ப களைச்சு போய் வாசப்படியிலேயே வந்து படுத்துடுவார். ஸோ இப்போ உள்ளே போய் அவருக்கு சேவை புரியணும், அவர் உடம்பு பிடிச்சு விடணும். உள்ளே போனால் தான் அவரால் முழுசாக அந்த சேவையை செய்ய முடியும். ஆனால் இப்போ உள்ளே போகணுன்னா அவரை தாண்டிட்டு போகணும், தாண்டக்கூடாது. யாரும் எப்பவும் எந்த நபரையும் தாண்டக்கூடாது. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கிறார், நம்ம தாண்டுறது வந்து அபராதமாகும். ஸோ அதனால தான் நம்ம போகும்போது தெரியாமல் யார் மேலேயாவது கால் பட்டுருச்சுன்னா கூட அவங்கள தொட்டு நம்ம மன்னிப்பு கேட்டு அவங்ககிட்ட வணங்கிட்டு தான் நம்ம போகணும். அதுதான் நம்முடைய பண்பாடு. ஸோ அதனால் கோவிந்தா என்ன பண்ணுவார், யோசிச்சுட்டு மகாபிரபுவை தாண்டிட்டு உள்ளே போயிடுவார். அங்கே போய் சேவை பண்ணுவார். சேவை பண்ணி முடிச்சுட்டு உள்ளே உட்காந்துருப்பார். மகாபிரபு ஓய்வெல்லாம் எடுத்து முடித்து எழுந்திரிச்சு பார்க்கும்போது கோவிந்தா உள்ளறையே உட்காந்துருப்பார். அவர் போய் ஏன்னா ஓய்வு எடுத்துகிட்டு குளிச்சுட்டு சாப்பிடணும், அதெல்லாம் செய்திருக்கணும் இந்நேரத்துக்கு. ஆனால் அவர் செய்யாமல் இங்கேயே உட்காந்துருக்கிறாரு. ஸோ அப்போ மகாபிரபு கேட்பார், ஏன் நீங்கள் போகலை அப்படி. அப்போ அவர் சொல்லுவார், இப்போ உள்ளே வந்தது நான் வந்து உங்கள் சேவைக்காக, ஆனால் இப்போ வெளியில் போகணும் அப்படின்னா அது எனக்காக. ஸோ எனக்காக நான் உங்களை தாண்ட முடியாது, ஆனால் உங்கள் சேவைக்காக செய்யக்கூடாத செயலாக இருந்தால் கூட அது செய்கிறேன். ஏன்னா அது சேவைக்காக, அது விரும்பத்தகாத செயல்தான், ஆனால் கூட அது செய்யப்படுது. ஆனால் அதே சமயத்தில் இவர் போய் குளித்து இவர் சாப்பிடணும் ஓய்வு எடுக்கணுன்றது விரும்ப செயல்தான், ஆனால் கூட அது இப்போது மகாபிரபு திருப்திப்படுத்துகிற விஷயம் கிடையாதுன்றது உணர்ந்து அவர் போகாமல் இருப்பார். ஸோ அதுதான் இங்கே பிரபுபாத் சொல்கிறார், அவன் எல்லா வெறுப்புகளுக்கும் அப்பாற்பட்டவன். விரும்பத்தகாத செயல் என்று கருதப்படும் எந்த செயலையும் கிருஷ்ணர் விருப்பப்பட்டால் பக்தனால் செய்ய முடியும். அர்ஜுனன் வந்து விருப்பப்படலை, எதுக்கு? சண்டை போடுறதுக்கு, போர் புரிய விருப்பப்படலை. ஆனால் பகவத்கீதை உபதேசம் கேட்ட பிறகு போர் புரிய தயாரானது மட்டும் இல்லாமல் போர் புரிஞ்சு போரில் வெற்றியும் பெற்றான். ஸோ ஆரம்பத்தில் அர்ஜுனனுக்கு விருப்பமே இல்லாத செயல் கிருஷ்ணருடைய உபதேசம் கேட்ட பிறகு கிருஷ்ணருடைய திருப்திக்காக தான் செயல்படணுன்றதை உணர்ந்து தன்னுடைய விருப்பம் என்னன்றதை ஒதுக்கி வச்சுட்டு இப்போது கிருஷ்ணருடைய விருப்பத்துக்காக செயல்படுறோம். ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறதுக்காக இருக்கக்கூடிய பாடங்கள். இதெல்லாம் வந்து ஏதோ கேட்டோம், பகவத்கீதையில் இருக்குது, இதெல்லாம் இருக்குது அப்படின்னு வெறும் ஏன்னா ஏட்டறிவு நம்ம வந்து போய் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்காக விஷயம் கிடையாது. உண்மையான எக்ஸாம் அப்படின்னா ஏன்னா மரண நேரத்தில் பகவானை நம்ம நினைக்கிறோமா? ஸோ பகவானை நினைக்கணுன்னா அப்போ என்ன பண்ணணும்? இப்போது நம்ம என்ன செய்தாலும் அது பகவானுக்கானதாக இருக்கா அப்படின்றத பார்த்து செய்யணும். எதை செஞ்சாலும் அது பகவானை திருப்திப்படுத்தும் வகையில் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்து செய்கிறோம் அப்படின்னா அப்போது கிருஷ்ணரை நம்ம மறக்கவே முடியாது.
ஈவன் நம்ம கிருஷ்ணரை மறக்கிறோம், நம்ம கிருஷ்ணரை ஞாபகப்படுத்திக்கலைன்னா கூட சில பிரபுபாதர் மாதிரியான ஆச்சாரியர்கள் நமக்கு வந்து ஞாபகப்படுத்துவாங்க. நிறைய சம்பவங்கள் இருக்குது. இப்போ நம்முடைய இயக்கத்திலேயே பக்தர்கள் இந்த கிருஷ்ண பக்தியில் தீவிரமாக பயிற்சி செய்து அவங்க உடலை விடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஸ்ருதகீர்த்தி பிரபுன்னு சில பிரபுபாருடைய சீடர், பிரபுபாதர் கூட பர்சனல் அசிஸ்டண்ட்டாக சேவை புரிஞ்சிருக்கிறார். அவங்க மனைவியும் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பக்தர். துரதிர்ஷ்டவசமாக அவங்களுக்கு புற்றுநோய் வந்து அதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டு உடம்பெல்லாம் ரொம்ப மெலிஞ்சு போய் மரணப்படுக்கைக்கு வந்துடுறாங்க. அந்த சமயத்தில் அவங்கள பார்க்குறதுக்காக அவங்களுடைய உறவினர்கள் சில பேர், அவங்களுடைய மகன் மகளை எல்லாம் வந்து வேறு நாட்டில் இருந்தாங்க. அவங்க அந்த சமயத்தில் பார்க்குறதுக்கு வராங்க. வந்துட்டு இவங்களோட அந்த ரொம்ப மெலிந்த அந்த உடல் பார்த்துட்டு அவங்களுக்கெல்லாம் அழுக வர்றது, அழுறாங்க. அவங்கள பார்த்து இவங்க கேட்குறாங்க, நீங்கள் எதுக்காக அழறீங்க? உங்களுக்காக நான் தான் அழறேன். உங்களுக்காக நான் தான் அழணும். ஏன்னா நீங்கள் யாரும் வந்து இந்த கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ணுங்கன்னா பண்ணலை. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு உத்தரவாதம் இருக்குது. ஏன்னா என்ன நடந்தது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அவங்க உடல்நிலை ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. அந்த சமயத்தில் அவங்க அப்படியே ஒரு மாதிரி மயக்கத்தில் போயிடுறாங்க, வெளி உணர்வு இல்லாமல் இருக்காங்க. அந்த சமயத்தில் பிரபுபாதர் தோன்றார் முன்னாடி வந்துட்டு, நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டியதில்லை, வருந்த வேண்டியதில்லை, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் உத்தரவாதம் கொடுக்குறார். ஸோ அதனால் அது வரைக்கும் அந்த மாதாஜியோட உடல் வந்து ரொம்ப பலவீனமாகவே இருந்துகிட்டு இருந்தது. அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமா அவங்களோட உடலில் வந்து ஒரு தெம்பு வந்துடுது. அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஒரு உற்சாகமாக இருக்காங்க. ஏன்னா அஃப்கோர்ஸ் அவங்களால எழுந்து நடக்கிறதுக்கோ இதெல்லாம் ஒன்றும் முடியல, இன்னும் படுக்கையில் தான் இருக்காங்க. பட் முகத்தில் ஒரு பொலிவு தெரியுது, ஒரு உற்சாகம் தெரிகிறது. அவங்க பேச்சில் வந்து ஒரு தைரியம் இருக்கிறத ஸ்ருதகீர்த்தி பிரபாவில் பார்க்க முடிஞ்சது. ஸோ அப்போ அந்த மாதாஜி சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு பிரபுபாதர் வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்கிறார். என்னை பற்றி நான் கவலைப்படவோ நீங்கள் கவலைப்படவோ வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் உங்களை பற்றி தான் கவலைப்படணும். நீங்கள் தான் என்ன உங்கள் வாழ்க்கையை கிருஷ்ண உணர்வில் சரணடையாமல் போயிட்டீங்க. ஸோ அதனால் உங்களை நினச்சி தான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பக்தர்கள் சில சமயத்தில் அவங்க எதிர்பாரா விதமாக இந்த மாதிரி அன்கான்சியஸாக போயிடுறாங்க. அவங்களால ஞாபகப்படுத்திக்க முடியல, கிருஷ்ண நாமத்தை சொல்ல முடியல அப்படின்னா கூட அதுக்காக பக்தர்கள் வருந்த வேண்டியது கிடையாது. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் லாஸ்ட் மினிட்ல பிரபுபாதர் வந்து அவங்க முன்னாடி காட்சி கொடுத்து, ஓ பிரபுபாத் அப்படின்னு அவங்க சொல்லிவிட்டு உடலை விட்டுருக்காங்க. பிரபுபாத் வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிவிட்டு உடலை விட்டு அவங்க இருக்காங்க. ஸோ அப்படின்னா நமக்கு என்ன புரிய வருது,
ஸோ இந்த கிருஷ்ண உணர்வு அப்படின்றது நம்ம உண்மையாக நேர்மையாக முழுமையாக சரணாகதி அடையணும் அப்படின்ற அந்த உணர்வோடு நம்ம சேவையில் ஈடுபடும்போது நம்மளே மறந்தால் கூட நமக்கு ஆச்சாரியர்கள் அதை நினைவுபடுத்துகிறாங்க. ஆச்சாரியரை ஞாபகப்படுத்திக்கிறதும் பகவானை ஞாபகப்படுத்த ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆச்சாரியர்கள் யார் அப்படின்னா ஆஸ்ரய விக்கிரகா, பகவானுடைய ரூபம் குரு ரூபத்தில் இருக்கிறது. ஸோ அதனால தான் நம்ம சாக்ஷாதரித்வேன சமஸ்த சாஸ்திரே அப்படின்னு தினமும் காலையில் குருவாஷ்டகத்தில் பாடுறோம். சாக்ஷாத் ஹரி மாதிரி தான் அவரையும் நம்ம வழிபாடுறோம். அதுக்காக குருவை இவர் தான் பகவான் அப்படின்னு சொல்லி மாயாவாதம் பேசுகிறது கிடையாது. அப்படியும் நம்ம தவறாக புரிஞ்சிக்கக்கூடாது. பட் குரு மூலமாக நமக்கு கிருஷ்ணர் அடையப்படுறாரு. ஏன்னா குரு இல்லைன்னா நமக்கு கிருஷ்ணர் யாருன்னு தெரிய போகிறது கிடையாது. ஸோ அதனால் குருவை நம்ம வணங்குகிறோம். தினசரி அவருக்கு குரு பூஜை நம்ம பண்ணுறோம். ஸோ இப்படி பக்தர்கள் கிருஷ்ணருடைய திருப்தி என்னவோ அது மட்டுமே அவங்களுடைய விருப்பமாக இருக்குது. தனக்கு விருப்பம் இல்லாத செயலாக இருந்தால் கூட அதை கிருஷ்ணருடைய திருப்திக்காக அவங்க செய்கிறாங்க. அவங்க பிடிக்கலை, நோ ப்ராப்ளம். நமக்கு ரொம்ப பிடித்தது ஆனால் அது கிருஷ்ணருக்கு பிடிக்காது அப்படின்னாலும் அவங்க அதையும் கைவிடுறாங்க. ஸோ கிருஷ்ணரின் வழிகாட்டலின்படி மட்டும் நடப்பதால் செயல்படுவதும் செயல்படாமல் இருப்பதும் அவரது கட்டுப்பாட்டில் உள்ளது. பகவானின் காரணமற்ற கருணையே இத்தகைய உணர்விற்கு காரணமாகும். புலனுகர்ச்சியில் பற்று கொண்டுள்ள போதும் பக்தனாலை கருணையை பெற முடியும். ஓகே, அடுத்த ஸ்லோகம். பிரசாதே சர்வ துக்கானாம் ஹானிர் அஸ்யோபஜாயத்தை பிரசன்ன சேதசா ஹ்யாசு புத்தி பரியவதிஷ்டத்தை. இவ்வாறு கிருஷ்ண உணர்வு திருப்தியுற்றவனுக்கு ஜட உலகின் மூவகை துன்பங்களால் பாதிப்பு ஏற்படுவதில்லை. இத்தகைய திருப்தியுற்ற உணர்வில் அவனது புத்தி வெகு விரைவில் நிலை பெறுகின்றது. ஸோ எது மூவகை துன்பம்? அதி தைவிக, அதி பௌத்திக, அதி ஆத்மிக கிளேஷங்கள். ஸோ அடுத்த ஸ்லோகம். நாஸ்தி புத்திர் அயுக்தஸ்ய ந ச யுக்தஸ்ய பாவனா ந சாபவஹதா சாந்திர் அசாந்தஸ்ய குத சுகம். பரமனுடன் கிருஷ்ண உணர்வின் மூலமாக தொடர்பு கொள்ளாமல் திவ்யமான அறிவையோ கட்டுப்பாடான மனதையோ அடைய முடியாது. இவையின்றி அமைதிக்கு வழி இல்லை. அமைதி இல்லாவிடில் ஆனந்தம் எவ்வாறு உண்டாகும்? ஸோ ரொம்ப சிம்பிள் லாஜிக். கிருஷ்ண உணர்வின் மூலமாக தொடர்பு கொள்ளாமல் திவ்யமான அறிவையோ கட்டுப்பாடான மனதையோ அடைய முடியாது. ஒருவன் கிருஷ்ண உணர்வில் இல்லாவிடில் அவன் அமைதியை அடைய முடியாது. ஸோ 5வது அத்தியாயம் கடைசி ஸ்லோகம் சில பிரபுபாத் சொல்றார், அமைதிக்கான சூத்திரம்னு. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? போக்தாராம் ஏக தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி மிருச்சதி. சாந்தி மிருச்சதி, சாந்தி, அமைதி
எப்படி கிடைக்கும்? கிருஷ்ணர் தான் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடியவர். கிருஷ்ணர் தான் எல்லா உலகங்களுக்கும் உரிமையாளர். சர்வலோக மகேஸ்வரம், எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் அவர் தான். கிருஷ்ணர் ஒருவர் மட்டும்தான் எல்லா உயிர்களுடைய நன்மையை விரும்பக்கூடியவர், நலன் விரும்பி. இந்த 3 விஷயத்தை எப்போ ஒருத்தர் உணர்கிறாரோ, எப்போ ஒருத்தர் உண்மையிலே தெரிஞ்சுக்கிறாரோ, அப்போது ஞாத்வாமாம் சாந்தி மிருதி, அந்த ஞானம் அவனுக்கு அமைதியை கொடுக்கிறது. அதுக்கப்புறம் பயப்பட வேண்டியதில்லை, பதட்டப்பட வேண்டியதில்லை. எல்லாம் கிருஷ்ணர் கையில் இருக்குது, அவர் கட்டுப்படுத்துகிறார், அவர் தான் அனுபவிப்பாளர். நான் அனுபவிக்கிறதுக்கு முயற்சிக்கிறதுல அர்த்தமே கிடையாது. எல்லாருக்கும் நன்மை செய்கிறதுக்காகவே பகவான் இருக்கிறார். ஸோ நான் என்ன தான் முட்டாள்தனமாக எதையாவது செஞ்சால் கூட எப்படி இருந்தாலும் எனக்கு நல்லது பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். ஸோ இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு விடுதலை அடைஞ்ச ஒரு நிலை பாருங்கள். நமக்கு உடனே ஒரு அமைதி வந்துடுது. பதற்றமோ பயமோ இல்லாமல் ஒரு நிதானமான அமைதியான வாழ்க்கை வாழ முடியாது. அமைதி இல்லாமல் சந்தோஷம்ன்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. முதல்ல அமைதி வேணும். ஸோ அந்த அமைதி, அதுக்கப்புறம் சந்தோஷம், இதெல்லாம் உண்டாகணுன்னா கிருஷ்ண உணர்வு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான். ஸோ பரமனோட கிருஷ்ண உணர்வின் மூலமாக தொடர்பு கொள்ளாமல் திவ்யமான அறிவியோ கட்டுப்பாடான மனதையோ அடைய முடியாது. இவையின்றி அமைதிக்கு வழி இல்லை. அமைதி இல்லாவிடில் ஆனந்தம் எவ்வாறு உண்டாகும்? ஸோ ஒருவன் கிருஷ்ண உணர்வில் இல்லாவிடில் அவன் அமைதியை அடைய முடியாது. கிருஷ்ணரே எல்லா யாகங்களும் தவங்களாலும் வரும் நற்பயனை அனுபவிப்பவர். போக்தாராம் ஏகே தபஸாம். இங்கே ஸ்லோகம் மேற்கோள் காட்டல, ஆனால் அதை தான் பேசுகிறார் இங்கே பிரபாதர். அவரே எல்லா அகில உலகங்களுக்கும் உரிமையாளர், சர்வலோக மகேஸ்வரம். அவரே எல்லா ஜீவாத்மாக்களின் உண்மையான நண்பர், சுகிருதம் சர்வபூதானாம் என்பதை புரிந்து கொண்டால் மட்டுமே ஒருவனால் உண்மையான அமைதியை அடைய முடியும் என்பது 5ஆம் அத்தியாயத்தில் 29வது ஸ்லோகத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே ஒருவன் கிருஷ்ண உணர்வில் இல்லாவிடில் அவனது மனதில் இறுதியான குறிக்கோள் எதுவும் இருக்க முடியாது. இல்லைன்னா குறிக்கோள் இருக்கும், ஆனால் அது இறுதியானதாக இருக்காது. எல்லாரும் பார்த்திங்கன்னா டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அதுவாகணும், இதுவாகணும் அப்படின்னு ஏதோ ஒரு குறிக்கோளோடு தான் இருக்காங்க. ஆனால் அது அல்டிமேட்டாக அவங்களுடைய வாழ்க்கையின் பூரணத்துவத்தை கொடுக்குதா அப்படின்னா இல்லை. ஏற்கனவே பல லட்சம் டாக்டர்கள் இருக்காங்க. இவரை ஒருத்தர் டாக்டர் ஆனால் மட்டும்தான் இந்த உலகம் மோட்சம் அடையும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அது இவருக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது, இல்லையா? இதுவரைக்கும் யாரும் சாதிக்காத ஒரு விஷயமா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் இந்த பௌத்திக உலகத்தில் என்ன செஞ்சாலும் எதுவும் ஆத்ம திருப்தியை கொடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் அமெரிக்க அதிபராக கூட ஆகலாம், அல்லது அதை விட பெரிய நிலை இங்கே ஏதாவது இருக்குன்னா அது கூட ஆகலாம். ஆனால் அல்டிமேட்டாக அது ஆத்ம திருப்தியை கொடுக்குமா அப்படின்னா இல்லை. அது எந்த விதத்துலேயும் உண்மையிலே நமக்கு பயனுள்ளது கிடையாது. ஏன்னா அடையக்கூடிய இந்த பதவி, பெயர், புகழ், இது எல்லாமே இந்த சரீர சம்பந்தமான சரீரத்தோட தொடர்புடைய விஷயமாக தான் இருக்குது. ஸோ அதனால் இறுதி நோக்கத்தை
அவனால் அடைய முடியறது கிடையாது. ஸோ சில பிரபார் இங்கே சொல்கிறார், இறுதி நோக்கத்தை அறியாததால் தான் குழப்பம் ஏற்படுகின்றது. மக்களுக்கு இன்றைக்கி அந்த இறுதி நோக்கம் என்னன்றது தெரியாமல் ஆளாளுக்கு ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டுருக்கான். அந்த நோக்கமும் பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்குது. ஒரே நோக்கத்தோடு இருக்கான்னா இல்லை. சாதாரண ஒரு பிரஜையாக இருக்கவே வார்டு மெம்பர் ஆகணும்னு நினைக்கிறான், அப்புறம் கவுன்சிலர் ஆகணும்னு நினைக்கிறான், அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே போய்கிட்டே இருக்கான். எதுவும் அவனுக்கு பூரண திருப்தியை கொடுக்கறது இல்லை. சைக்கிள் இல்லாதவன் சைக்கிளுக்கு ஆசைப்படுறான், சைக்கிள் இருக்கிறவன் பைக்கு ஆசைப்படுறான், பைக் இருக்கிறவன் காருக்கு ஆசைப்படுறான், கார் இருக்கிறவன் இம்போர்ட்டட் காராக இருக்கணும்னு ஆசைப்படுறான். ஸோ அதுக்கு எல்லை இருக்கா அப்படின்னா கிடையாது. இந்த புலனின்பம் அப்படின்றது அந்த சௌகரியம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவ்வளவுதான் எல்லை கிடையாது. அது போய்கிட்டே இருக்கும். அப்படின்னா அது திருப்தியை கொடுக்கறது கிடையாது. அப்போ என்ன ஆகுது? வாழ்க்கையில் குழப்பங்கள் தான் அதிகமாகுது. என்னடா என்ன பண்ணாலும் நமக்கு திருப்தி கிடைக்கலையே, விரக்தி தான் உண்டாகுது. ஸோ கிருஷ்ணரே அனுபவிப்பாளர், உரிமையாளர், அனைத்திற்கும் நண்பர் என்பதை உறுதியாக அறிந்தவனின் மனம் நிலை பெற்று அமைதியை கொடுக்கிறது. ஸோ இதுதான் உண்மை. இதுதான் நீ என்ன பண்ணினாலும் கடைசியில் இதுதான் உண்மை. இதில் எந்த மாற்றமும் இருக்க போகிறது கிடையாது. இப்போ நம்ம ஏன்னா அதுவாகணும் இதுவாகணும்னு ஒரு குறிக்கோளோட செயல்பட்டு அது ஆயிட்டோம்னாலும் இந்த உலகத்தில் ஒன்றும் பெரிய மாற்றம் உண்டாக போகிறது கிடையாது. இந்த உலகம் தலைகீழாக மாறிட போகிறதான்னா இல்லை. அதனால் யாராவது பலனடைய போகிறோமா அப்படின்னா இல்லை. அதுக்கு பதிலாக இந்த பௌத்திகமான ஒரு நிலையை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கர்வம் உண்டாகிறது, ஒரு பெருமிதம் கிடைக்கிறது. அதன் காரணமாக என்ன ஆகிறது? நம்முடைய பார்வை மறைக்கப்படுது. நம்ம முன்னாடி அந்த தற்பெருமை அப்படி பெருசாக நிற்கிது. நான் இதை பண்ணிட்டேன், இதை சாதிச்சிட்டேன், நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். எங்கள் தலைமுறையில் இது வரைக்கும் யாருமே படித்தது கிடையாது, பட்டம் வாங்கினது கிடையாது, நான் மருத்துவன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி மக்கள்லாம் பேட்டி எடுப்பாங்க, இந்த பத்திரிகைக்காரங்கெல்லாம் அல்லது டிவி சேனல்லாம். அவங்க அந்த பேட்டியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ தற்பெருமை இருக்கும். நான் சாதிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த தற்பெருமை அப்படியே கண் முன்னாடி ஒரு பெரிய இமயமலை மாதிரி நின்றுடுது. வேறு எதையுமே பார்க்க விடுறது கிடையாது. நான் என்னுடைய வெற்றி அது மட்டும்தான் அவங்களுடைய கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம். அதை தன்னை தவிர மற்ற எதையும் சிந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியறதில்லை. ஆனால் கிருஷ்ண உணர்வு அப்படின்னு ஒன்று வந்துடுச்சு அப்படின்னா இதுதான் உண்மை. கிருஷ்ணரே அனுபவிப்பாளர், கிருஷ்ணரே உரிமையாளர், கிருஷ்ணரே அனைத்திற்கும் நண்பர். இது எல்லாத்தையும் அவன் உறுதியாக தெரிஞ்சுக்கிறான். ஆரம்பத்துலேருந்தே கிருஷ்ண உணர்வு நமக்கு ஊட்டி வளர்க்கிறதே என்ன? நீ கிருஷ்ணருடைய சேவகன், தாச தாசானு தாச. நீ பகவானுடைய சேவகனுக்கு 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 சேவகன், வெறும் தாச கிடையாது. ஸோ நமக்கு ஆரம்பத்திலேருந்தே அதை திரும்ப திரும்ப நினைவுபடுத்திக்கிட்டே வர்றதுனால
இந்த கிருஷ்ண உணர்வில் அந்த எதிர்பார்ப்பு வைக்கிறது கிடையாது. நம்ம அனுபவிக்கணும், நம்ம அனுபவிக்கிறதுக்காக இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த சிந்தனை அவனுக்கு கிடையாது. எனவே ஒருவன் அமைதியும் ஆன்மீக முன்னேற்றமும் அடைந்திருப்பதாக காட்டிக்கொண்டாலும் கிருஷ்ணருடன் உறவு இல்லையெனில் அவன் அமைதியின்றி எப்போதும் துயரத்திலேயே இருப்பான் என்பது நிச்சயமே. இப்போ வெளியில் இந்த அரசியல்வாதிகள்லாம் கூட பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக அப்படி வெள்ளையாக உடுத்திக்கிட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியாக பத்திரிகையாளர்கள்லாம் வந்து பேட்டி எடுக்கும்போது அவங்கள ஏன்னா அது என்ன சொல்லுவாங்க, அவங்கள தூண்டி விடுற மாதிரி கேள்விகள்லாம் கேட்பாங்க. அவங்களுக்கு கோபம் ஊட்டுற மாதிரி, அவங்கள வேணும்னே வெறுப்பேற்றுற மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப சத்துவ குணத்தில் இருக்கிற மாதிரி அப்படியே ஆக்ட் பண்ணுவாங்க. அப்படியே அவங்களோட எனக்கு அரசியல் தெரியாது, நான் அரசியல் அது இல்லை, அதனால் எனக்கு அது எப்படின்னு சொல்ல தெரியல. பட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பார்க்குறதுக்கு என்னடா இவ்வளவு நிதானமாக இருக்கிறார். அஃப்கோர்ஸ் ஏன்னா கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி பப்ளிக்காக ஏன்னா இது பண்ணுற அப்படிப்பட்ட அரசியல்வாதிகளும் இருக்க தான் செய்கிறாங்க. அதுதான் அவங்களோட உண்மை முகம். ஆனால் பல முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வேறு நடிப்பு தான் அது. ஸோ அதுதான் இங்கே ப்ரொபோஸ் சொல்கிறார். அந்த மாதிரி பார்க்குறதுக்கு தெரியும், ஆனால் அவங்க வெளியில் அதை காட்டிக்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ளே எவ்வளோ வலி இருக்குன்றது தெரியாத மாதிரி அவங்க அதை வேஷம் போட்டுக்குவாங்க. கிருஷ்ணருடன் உறவு கொள்வதால் மட்டுமே அடையக்கூடிய அமைதியான நிலையை கிருஷ்ண பக்தியின் தோற்றமாகும். ஸோ உண்மையான அமைதி அடையணும் அப்படின்னா அது கிருஷ்ண பக்தியில் ஈடுபடும் போது மட்டும்தான் அது சாத்தியமாகும். அது வெளி தோற்றத்தில் பார்க்குறதுக்கு அந்த கிருஷ்ண பக்தியில் ஈடுபடும் போது சில சமயத்தில் பக்தர்கள் ரொம்ப பதட்டத்தோடு ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு சூழலெல்லாம் சில சேவைகள் ஈடுபடுற மாதிரி தெரியும் கூட. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே சேவை பண்ணக்கூடிய பக்தர்கள் வந்து ரொம்ப அமைதியாக சாந்தமாகலாம் உட்காந்துட்டு அங்கே ஏன்னா ஜபம் பண்ணுற வேலை கிடையாது. அங்கே ஒரு பக்கம் ஒரு கிரெயினு, இன்னொரு பக்கம் இன்னொரு கிரெயினு, நடுவில் 2 சின்ன கிரெயினு, ஏன்னா 4 கிரெயின் சைமல்டேனியஸ்லி அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. அந்த பக்கம் ஒரு கல்லை தூக்குறாங்க, இந்த பக்கம் வந்து ஒரு பீம் தூக்குறாங்க. அங்கே ஒரு டீம் வந்து வெல்டிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, இங்கே ஒரு டீம் வந்து பார்த்திங்கன்னா கல் கட் பண்ணிகிட்ருக்காங்க, இன்னொரு டீம் கட் பண்ண கார்விங் பண்ண ஸ்டோனை வந்து எடுத்து ஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க. சைமல்டேனியஸ்லி 8 டீம் 9 டீம்லாம் வேலை செஞ்சுருக்காங்க. எப்படி வந்து நீங்கள் பீஸ்ஃபுல்லாலாம் இருக்க முடியும்? ஆனால் பக்தர்களுக்கு வந்து அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் ஆனந்தம். பார்க்குறதுக்கு அது ரொம்ப பதற்றத்தோட ஒரு டென்ஷனோட செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பிகாஸ் அது கிருஷ்ணருக்காக அப்படின்னும்போது அல்டிமேட்டாக அவங்களுக்கு அது வந்து உன்னதமான ஆனந்தத்தை கொடுக்கறது. உண்மையான ஆனந்தம் அதில் இருக்குது. கிருஷ்ணருக்காக யசோதாமா வைகுண்டத்திலே நீங்கள் கிருஷ்ணலோகத்திலே பார்த்தீங்க அப்படின்னா தினமும் யசோதாமா வந்து ஒரு மாதிரி ஒரு பதட்டத்தோட கிருஷ்ணர் நேரத்துக்கு வருவானா, வந்து சாப்பிடுவானா, கோபுருக்கு கூட விளையாடிட்டு எவ்வளோ நேரம் கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறான் அப்படின்ற ஒரு பதட்டம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிருஷ்ணருக்காக இருக்கக்கூடிய அந்த பதற்றம் இருக்குது பார்த்தீங்களா, அது உண்மையிலேயே பதட்டம் கிடையாது, அது வந்து உண்மையிலேயே டென்ஷன் கிடையாது, அது உண்மையான ஆனந்தம். அது ஏன்னா அது கிருஷ்ணர் மீதான பற்றை வந்து அதிகப்படுத்துது. கிருஷ்ண உணர்வை அது அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது.
ஸோ அதுதான் உண்மையான அமைதி, அதுதான் உண்மையான பக்தி. பிரபுபாதர் பக்தர்களுக்கு இந்த புத்தக விநியோகத்தை ரொம்பவும் ஊக்குவிச்சார், ரொம்ப வலியுறுத்தினார். புக்ஸ் ஆர் இந்த பேசிஸ், நம்ம இயக்கத்தோட அடித்தளமே புத்தகங்கள் தான் அப்படின்னு சொல்லி புத்தக விநியோகத்தை அவ்வளோ வலியுறுத்தினார். பிரபுபாதர் இருந்த சமயத்தில் உண்மையிலேயே அவ்வளோ புத்தகங்கள், ரொம்ப இன்றைக்கெல்லாம் நம்ப கூட முடியாத அவ்வளோ எண்ணிக்கையிலான புத்தகங்கள் விநியோகம் பண்ணாங்க பக்தர்கள். லட்சக்கணக்கில் ப்ராக்டிக்கலாக சொல்லணுன்னா அவ்வளோ புத்தகங்கள் விநியோகம் பண்ணணுன்னா பக்தர்கள் இரவு பகலாக ஏன்னா தூங்காமல் சாப்பிடாமல் வேறு எந்த வேலையும் செய்யாமல் புத்தகம் 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 அப்படி கொடுத்துட்ருந்தாங்க. பிரபுபாதருக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. பிரபுபாதர் எவ்ரி டைம் அது என்னுடைய குரு மகாராஜர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் ரொம்ப மகிழ்ச்சிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பக்தர்களை ஊக்குவிச்சுட்டே இருந்தார். ஸோ அதுக்கெல்லாம் நிறைய ஒரு பதட்டமான சூழ்நிலையெல்லாம் இருந்தது. சைத்தன்ய சரிதாமிருதம் புத்தகம் 9 புத்தகங்களை பிரசுரம் பண்ணுறதுக்கு பிரபுபாதர் 2 மாதம்தான் டைம் கொடுத்தார். 2 மாதத்தில் புத்தகத்தை அச்சிட்டு வெளியிட்டாகணும் அப்படின்னு சொல்லி 2 மாதத்தில் சாத்தியமே இல்லாத விஷயம் அது. ஆனால் சாத்தியப்படுத்தினாங்க பக்தர்கள். எத்தனை டீம் பிரிக்க முடியுமோ அத்தனை டீம் பிரித்து அவங்க ஏன்னா ஒரு பக்கம் பக்தர்கள் ஒரு டீம் ட்ராயிங் எல்லாம் பண்ணுறாங்க, ஒரு பக்கம் ப்ரூஃப் ரீடிங் பண்ணுறாங்க, ஒரு பக்கம் லேஅவுட் நடக்குது, இன்னொரு பக்கம் பிரபுபாதர் பேசினதை அப்போ எல்லாம் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க அந்த டேப்பில். அதை கேட்டு கேட்டு டைப் பண்ணணும். இன்றைக்கி மாதிரி டெக்னாலஜிலாம் இருந்திருந்தால் மச் ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ பிரிண்டிங்கும் இன்றைக்கி மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது. ஸோ இருந்தால் அந்த 2 மாதத்தில் சைத்தன்ய சரிதாமிருதம் முழுவதும் பண்ணாங்க. அப்படின்னா அவ்வளோ அழுத்தம் கொடுத்தார் பிரபுபாதர். ஆனால் பக்தர்கள் அது எல்லாத்தையும் என்னடா இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறாங்களேன்னு சொல்லி விட்டுட்டு ஓடி போகணுன்ற எண்ணம் வரல. அவங்க ரொம்ப ஆனந்தமாக அதை செயல்படுத்துனாங்க. இன்றைக்கும் நினச்சா அது அந்த அந்த சம்பவத்தை சொல்லும்போதே அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. கேட்குறவங்களுக்கே அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குன்னா அதை செஞ்சவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ இதுதான் கிருஷ்ண உணர்வோட விசேஷமான ஒரு தன்மை. அது அதை அனுபவிக்கும் போது தான் தெரியும். ஒவ்வொருத்தரும் அந்த கிருஷ்ண உணர்வில் தன்னை அர்ப்பணித்து கொண்டு அந்த சேவைக்காக நம்மளை ஈடுபடுத்தி கொண்டு ஈடுபடுத்திக்கும் தான் அதை நம்ம உணர முடியும். ஓகே, ஸோ அடுத்தது 67வது ஸ்லோகமும் வெரி நைஸ் ஸ்லோகம் இருக்குது. ஓகே, தொடர்ந்து இன்னொரு சில ஸ்லோகங்கள் தான் இருக்குது, ஒரு 6-7 ஸ்லோகங்கள். ஸோ வரக்கூடிய வாரத்தில் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உறவில் கி ஜாய். ஸ்ரீ பிரபுபாத் கி ஜாய். ஏதாவது கேள்வி இருக்கா யாருக்காவது? ஓகே, ஹரே கிருஷ்ணா.